அன்போடு அழைக்கிறோம். சில அறிவிப்புகளை சொல்லும்படி விரும்புகிறேன். வழக்கமாக 27, 28, 29, 30 ஆகிய தேதிகளிலே தொடர் உபவாச ஜெபம் நடக்கும். காலை 10 மணி முதல் 3 வரை. முதல் நாள் உபவாச ஜெபத்திலே பாஸ்டர் மைக்கேல் அவர்கள் பேசுவார்கள். கவனிங்கள், 27ஆம் தேதி பாஸ்டர் மைக்கேல் அவர்கள் இந்த இடத்துல ஜெபம் நடத்துவார், செய்தி தருவார், அவரை முழுக்க ஆராய் நடத்துவார். 27ஆம் தேதி காலை 10 மணிக்கு பாஸ்டர் மைக்கேல் அவர்கள் நம்முடைய மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுவார்கள். அவரே ஜெபம் நடத்துவார். ஜெபமும் ஆராதனையும் அவரே நடத்துவார். நீங்கள் யாவரும் முதல் நாள் அன்று வரும்படி அன்பாக கேட்கிறேன். 10 மணிக்கு, அது 3 மணிக்கு முடியும். அதை தொடர்ந்து அவர் இன்னொரு ஏஜி திருச்சபையில் பேசுகிறார். அடுத்த நாள் காலையில் அப்போஸ்தலர் கிறிஸ்துவ அசெம்பிளி, அதில் அவர் பேசுகிறார். தொடர்ந்து அவருக்காக ஜெபியுங்கள். நீங்கள் ஆராதனை நடத்தின பாஸ்டர் புருஸ்காய் நன்றி, வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. விசேஷமாக இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பாடல் பாடின, அதை நடத்தின யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து வழக்கமாக 31ஆம் தேதி ஆராதனை இரவு 9 மணிக்கு ஆரம்பிக்கும். நேரத்தோடு வாருங்கள், கர்த்தரை ஆராதியுங்கள், கர்த்தர் நாமம் மையப்படட்டும். இந்த நாளின் செய்தி தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். மைக்கில் வாசிங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே தொடர்ந்து உங்களை வாழ்த்தி, இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக, மகிழ்ச்சியாக, சமாதானமாக இருக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பொதுவாக கிறிஸ்மஸ் நாட்களிலே மேய்ப்பர்கள், நட்சத்திரங்கள், சாஸ்திரிகள் இதையே பேசுகிறோம். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் ஒரு வித்தியாசமான நிலைக்குள்ளமை கொண்டு போகிறார். அதைத்தான் நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து எல்லாரும் நாளின் செய்தி தமிழின் போடுவீங்களா? வாட் கிறிஸ்மஸ் டன். கிறிஸ்மஸ் என் வாழ்க்கையில் என்ன செய்தது? பதவிகளை கேளுங்க. கிறிஸ்மஸ் உங்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னு கேளுங்க. எனக்கு சட்டம் கொடுத்துச்சு, இது கொடுக்கப்பட்டது. புரிய நினைக்கிறேன். இது புரியலையா? இது கொடுக்கப்பட்டது. அதில் நிறைய அர்த்தம் இருக்குது. விரும்பி வாங்கினது அல்ல, கொடுக்கப்பட்டது. ரைட், சொல்லுங்கள். கிறிஸ்மஸ் உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணுச்சுன்னு கேளுங்க. அந்த அம்மா கொஞ்சம் பின்னால் தள்ளி உட்காரலாம். அங்கே ஒரு சேர் காலியாக இருக்குது. பின்னால் உட்காந்துருக்கிறவங்களும் முன்னாள் வாங்க. அது யாருக்குமா? எப்போ? 10 மணிக்கா சொன்னாங்களா உங்ககிட்ட? ஏம்மா இப்படி சொல்லிட்டு போனாங்களா? பின்ன ரைட், உட்காருங்க, முன்னால் உட்காருங்கம்மா. ரைட், உங்களெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷம். ரைட், எல்லாரும் சொல்லுங்க. கிறிஸ்துவின் பிறப்பு எனக்கு செய்த நன்மைகள். சத்தமா, கிறிஸ்துவின் பிறப்பு எனக்கு ஏராளம் நன்மை செஞ்சிருக்குது. கரங்களை உயர்த்தி. அவர் பிறந்திருக்காவிட்டால் நான் நானாகவே இருந்திருப்பேன். புரிய நினைக்கிறேன். அவர் பிறந்திருக்காவிட்டால், என் உள்ளத்தில் அவர் பிறந்திருக்காவிட்டால் என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? ஆரம்பத்தில் சொன்னது போல தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து படிங்க. என்னோடு சேர்ந்து சத்தமாய் சொல்லுங்கள். தீத்து 3:4 சொல்லுங்க. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷன் உள்ள அன்பும் பிரசன்னமானது. சற்று ஆழமாய் கேட்க அன்பாய் கேட்கிறேன். அப்படியானால் இதுவரைக்கும் மனிதனுக்கு அன்பு என்றால் என்னவென்றே தெரியாது. Man doesn't know the love of God. இரண்டாவது, தயவு தெரியாது. திரும்ப சொல்லுகிறேன். அந்த வசனத்தை இந்த ஆங்கிலத்தில் போடுவீங்களா? ஆங்கிலத்தில் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஆங்கிலத்தில் இப்படி ஆரம்பிக்கிறது. பிகாஸ், அதில் பார்த்தீங்களா? பட், அது ஒரு நல்ல வார்த்தை தான். சொல்லுங்க. பட், இப்படிலாம் நான் இருந்தேன், இப்படிலாம் வாழ்ந்தேன்,
இப்படியெல்லாம் நான் ஜீவித்தேன். எப்படியெல்லாம்? 3ஆம் அதிகாரத்தில் சிறும சொல்லுகிறேன். 3:3 சொல்லுங்க. புத்தியினராய் கீழ்ப்படியாதவனாய் வழித்தப்பி நடக்கிறவனாய் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவனாய் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவனாய் பகைக்கப்படத்தக்கவனாய், கவனிங்கள், உலகத்தால் உறவுகளால் தேவனால் ஐ வாஸ் an enemy to God. தேவனுக்கு நான் சத்துருவாய் இருந்தேன். அடுத்தவனை பகைக்கிறவனாய் நான் மாறினேன். ஆனால் இன்றோ ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இப்படிப்பட்ட எனக்கு சத்தமா தேவனுடைய தயவும் அவருடைய அன்பும் என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்பட்டது. எல்லாரும் கரங்களை போய் சொல்லுங்க. என் வெளிப்படுத்தப்பட்டது. ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை இப்படி போட்டிருக்குது, மேக் ஹிம்செல்ஃப் நோன். அதை போடுவார்கள். அதாவது அவர் யார் என்பதை அன்றைக்கு இருந்த மக்கள் ஓரளவு புரிந்திருந்தார்கள். ஒரு மோசேக்கு தெரியும், ஒரு ஆபிரகாமுக்கு தெரியும், ஒரு ஏசாயாவுக்கு தெரியும், எசேக்கியேலுக்கு தெரியும், ஆனால் முழுமையாய் தெரியாது. ஆனால் கிறிஸ்து பிறந்தபோது அவர் யார் என்பதை முழுமையாய் எனக்கு வெளிப்படுத்தினார். திரும்ப சொல்லுகிறேன், அந்த வார்த்தை படிக்கங்களுங்க. பிரசன்னமான போது. தமிழ் புரியாவிட்டால் ஆழமாக கேட்கணும். தட் மீன்ஸ் அதுக்கு முன்னால இட் வாஸ் கவரிங், அது மூடப்பட்டிருந்தது. அது என்னவென்றே தெரியாது, எதுவென்றே தெரியாது. திரும்ப சொல்லுகிறேன், நித்தியம் தெரியாது, பரலோகம் தெரியாது, மேன்மை தெரியாது, மரணத்திற்கு பிறகு என்ன வாழ்க்கை தெரியாது. எல்லாம் சொல்லுங்க. கிறிஸ்து பிறந்தது நோக்கமே அவர் யார் என்பதை எனக்கு துல்லியமாய் வெளிப்படுத்தியிருக்கிறார். கரங்களை உயர்த்தி. கிறிஸ்தவனுக்கு அல்ல, எவன் உள்ளத்தில் ஆண்டவர் பிறக்கிறாரோ அவன் உள்ளத்திலே God make himself known. திரும்ப சொல்லுகிறேன், எனக்கு என் மனைவி எப்போ தெரியுமா? திருமணம் நாள் அன்னைக்கு தெரியும். என் பிள்ளைகளை எப்போ தெரியும்? பிறந்த பிறகு தெரியும். உங்களை எப்போ தெரியும்? சபைக்கு வந்த பிறகு தெரியும். ஆனால் பரலோக தேவனுக்கு நம்ம எல்லாரையும் தெரியும். ஆனால் தன்னை வெளிப்படுத்தின நாள் கிறிஸ்து பிறந்த நாள். ஆமென் சொல்லுங்க. திரும்ப அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்து பிறந்ததினாலே, ஒன்ஸ் அகைன் தம்ப்லைன், கிறிஸ்து பிறந்ததினாலே அந்த வார்த்தை போடுங்க. கிறிஸ்துவின் பிறப்பு எனக்கு, எல்லாம் கரங்களை வேத சொல்லுங்க, எனக்கு நன்மை சொல்லுங்க, எனக்கு தயவு பண்ணினது. 4ஆம் வசனம், அன்பை வெளிப்படுத்தினது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, அன்பை வெளிப்படுத்தினது. இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை நான் படித்தேன், ஒரு வார்த்தை படித்தேன். 3ஆம் வசனத்தில், 3ஆம் வசனம் முதல் வார்த்தை, ஏனெனில் முற்காலத்திலே, தமிழ் ஆங்கிலத்தில் கூட ஆங்கிலம் இப்படி ஆரம்பிக்கும், பிகாஸ் நாம் மனிதர்களாக இல்லை மிருகங்களாக இருந்தோம், பகைக்கப்படத்தக்கவர்களாக இருந்தோம். நான் படித்தது போல எனக்கு ரொம்ப பொருந்தும் இது. இன்பங்களுக்கு, உலகத்துக்கு, பாரம்பரியங்களுக்கு, பழக்கத்திற்கு, சம்பிரதாயங்களுக்கு we were slave. இங்கே இருக்க எல்லாருமே ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இருந்தோம். சினிமாவுக்கு, மதுவுக்கு, ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இருந்தோம். ஆனால் அடிமையாக இருந்த எனக்கு அந்த வார்த்தை சொல்லுகிறது, சொல்லுங்க 4ஆம் வசனத்தில், அவர் தேவனுடைய தயவு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க. தேவனுடைய தயவு, அவருடைய அன்பு பிரசன்னமானது. அதுதான் கிறிஸ்மஸுடைய நோக்கமே. கரங்களை உயர்த்தி. ஆரம்பத்தில் மக்களுக்கு நான் சொன்னேன், புத்தியினர். என்னங்க நீ கேட்கலாம், என்னங்க எல்லாரும் அப்படி தான் இருந்தாங்களா? நல்லா கவனிக்கணும். மேன் ஆஸ் அ காமன் சென்ஸ், பொதுவான அறிவு இருந்தது, ஆனால் தேவனை குறித்த அறிவு இல்லை. அங்கே போடுவாங்க, அதாவது இங்கிலீஷில் கொஞ்சம் பின்னால் போட்டிருக்கிறேன், ஜென்ரல் ரெவலேஷன். ஒரு பொதுவான அறிவு. பொதுவான அறிவு வாழ்க்கைனா என்ன? திரைகளோட பாருங்க. தேங்க்ஸ் சொல்லுங்க. பொதுவான அறிவு புரிய நினைக்கிறேன். சம்பாதிக்கணும், உழைக்கணும், சாப்பிடணும், படிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும், பணம் சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், தோன்றி புகழோடு தோன்றுக, அக்தியில் தோன்றில் தோன்றாமல் நன்று. அது பொதுவான அறிவு. ஆனால் கிறிஸ்து வந்ததினாலே எனக்கு மீட்பை குறித்த அறிவை தந்தார். சொல்லுங்க, மீட்பை குறித்த அறிவு. என்னுடைய செய்தியே 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய கடைசி சொற்றொடர் பிரசன்னமானது. சொல்லுங்க, தயவும் அன்பும் பிரசன்னமானது. அது நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க எல்லாரும், திரைகளோட பாருங்க. சொல்லுங்க, மீட்பின் அறிவு, வேதத்தை குறித்த அறிவு. அதில் ஒன்று போட்டிருக்கிறேன்,
அதாவது ஒரு ஸ்பெஷல் ரெவலேஷன். என்ன தெரியுமா? தேவனை குறித்த மேலான அறிவு, இயற்கைக்கு பாற்பட்ட அறிவு. என்னோடு கூட எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. உலகத்தில் பொதுவான அறிவு இருக்கிறது. சத்தமா எழுந்த உடனே நிறைய தெரியும் இல்லையா? காலை கடன்கள் படிக்கணும், உலகத்தில் சொல்லி தராங்க. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு, அப்புறம் மாலை முழுவதும் விளையாட்டு, அப்புறம் அவ்வளோதானே? டீச்சர் நல்லா சொல்றீங்க. அது பொதுவான அறிவு. ஆனால் தேவன் தந்தது பொதுவான அறிவு அல்ல. உலகத்தில் எல்லாருக்கும் தேர் காமன் சென்ஸ் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வெளிப்பாடு என்ன சொல்லுங்க? மீட்பை குறித்த வெளிப்பாடு நம்ம பேருக்கு இல்லையே. இந்த கிறிஸ்மஸ் எல்லாருக்கும் தெரியுமா? உலகமே சொல்லுது, இந்தியாவில் கூட சொல்றாங்க. இன்னைக்கு என்ன நாள்? சத்தமா அது என்ன அறிவு? கேலண்டரில் கூட போடுறாங்க. அது என்ன நாள் இன்னைக்கு? கிறிஸ்மஸ். இயேசு பிறந்தார், குட் ஃப்ரைடே, இயேசு மரித்தார், ஈஸ்டர், இயேசு உயிர்த்தெழுந்தார். அவங்களுக்கு பொது அறிவு இருக்கிறது. ஆனால் எனக்கு மீட்பின் அறிவை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. தமிழ் இங்கிலீஷ் பரவாயில்லை சொல்லுங்க. மீட்பின் அறிவு சொல்லுங்க. ஒரு காலத்தில் இதை வாசித்தா புரியாது, இது வாசித்தா என்னன்னே புரியாது. ஆனால் இதை புரிந்து கொள்ளுகிற ஒரு பெரிய மேன்மை எனக்கு தந்தார். சொல்லுங்க பிப்ளிக்கல், சொல்லுங்க வேதத்தை அறிவு. நீங்கள் இத்தனை பேர் இங்கே பார்க்குறேன், சின்ன பிள்ளைகள் கூட அருமையாக வசனம் சொல்லுது, சின்ன பிள்ளைகள் அருமையாக பாடுது, சின்ன பிள்ளைகள் அருமையாக கர்த்தரை துதிக்கிறாங்க. சொல்லுங்கள் வேதத்தை குறித்த அறிவு. எல்லாம் சொல்லுங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அறிவை. சொல்லுங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அறிவை கர்த்தனை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். செய்திக்கு நேராக போகிறேன். நம்பர் 1 இந்த வசனத்தில் படிக்கலாமா? 4ஆம் வசனம். 4ஆம் வசனம் சொல்லுங்க. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும் அவரை மேல் வைத்த அன்பும் பிரசன்னமானது. எல்லாரும் சொல்லுங்க பிரசன்னமானது. ஏமா ஹலோ, என்ன பாருங்க, உட்கார்ந்துருக்க எழுந்துக்க சொல்ற தப்பு. ரைட், அவங்களுக்கு ஒரு சேர் கொடுங்க, யாராவது பக்கத்திலே போடுங்க. ரைட், என்னோடு சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க திரும்ப ஒரு முறை. தேவ தயவு, தேவ பிரசன்னம் என் வாழ்க்கையிலே. இப்படி சொன்னாலும் புரியும். அந்த தேவ தயவு உதித்ததே அதான் கிறிஸ்மஸ். நீங்களும் நானும் தயவுக்கு பாத்திரவான்கள் அல்ல. என்ன சொல்லுங்க? தயவுக்கு நான் பாத்திரவான்களே, நான் பாத்திரவான் இல்லை. அதுக்கு முந்தின வசனமே சொல்லுது, நான் யாராக இருந்தேன்? கீழ்ப்படியாதவனாய், இணங்காதவனாய். வாசிப்பாங்க கேளுங்க இன்னொரு முறை. முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை எப்படி போட்டது? இக்னரன்ஸ் ஆஃப் காட் திரையில போடுவாங்க. ஒரு அறிவில்லாத ஒரு வாழ்க்கை, புத்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை இருகரம் கூப்பி சொல்றேன், இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புத்தியுள்ள வாழ்க்கையை மாறட்டும். இக்னரன்ஸ் ஆஃப் காட், தேவனை பற்றிய சரிவான தெளிவில்லை. கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், சபைக்கு வரலாம், கிறிஸ்துவ பேர் இருக்கலாம், ஆனால் அந்த உண்மையான அறிவை தருவது கிறிஸ்மஸ். கரங்களை போய் சொல்லுங்க. ஆங்கிலத்தில் போட்டிருக்குது இக்னரன்ஸ் ஆஃப் காட். தமிழில் நான் படிக்க கேளுங்க. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3:13. நாம் யாரா இருந்தோம்? 2 தீமோத்தேயு எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் கேடுள்ளவர்களாவார்கள். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க. பொல்லாதவர்களாய், எத்தர்களாய், மோசம் போக்குகிறவர்களாய், அடுத்து மோசம் போகிறவர்களாய், கேடுள்ளவர்களாய். கரங்களை சொல்லலாமா? இப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து என்னை விடுதலையாக்கினீர், நன்றி ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க. பொல்லாதவன், அதுக்கு ஆப்போசிட் வேர்டு சத்தமா. தயவுள்ளவன். அடுத்த வார்த்தை எத்தர்கள். புரியுதா உங்களுக்கு? ராபர்ட்ஸ். இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்மை செய்கிறவன். புரிஞ்சவங்களுக்கு தீத்து 3:8 இன்னைக்கு யாரா இருக்கிறேன்? 3:8 தீத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாரா இருக்கிறேன்? சத்தமா சொல்லுங்க. சத்தமா கரங்களை உயர்த்தி, நான் ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறேன்னு சொல்லுங்க. எல்லாம் கரங்களை உயர்த்தி. நீங்கள்லாம் சபைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறீங்க.
தேவனுக்கு புரோஜனமாக இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளை புரோஜனமாக இருப்பீங்க, வருங்கால தேவ ராஜ்யத்துக்கு நீங்கள் புரோஜனமாக இருப்பீங்க. ஆமீன். அப்படி ஆப்போசிட்டாக மாற்றினார் பார்த்தீங்களா? அதுதான் கிறிஸ்துமஸ் எனக்கு செய்த நன்மைகள். திருமுறை படிக்கிறேன் கேளுங்க. அந்த வசனத்தை இன்னொரு முடிச்சிடுறீங்களா? அடுத்த வசனம் படிங்க. பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் 15 ஞானம் உள்ளவனாய் என்னை கர்த்தர் மாற்றினார். எல்லாம் கரங்களை சொல்லுங்க, ஞானம் உள்ளவனாய். மூன்றாம் அந்த வசனத்தில் சொல்லுங்க, ஞானம் உள்ளவனாய். சத்தமா சொல்லுங்க, ஞானம் உள்ளவனாய். ஆரம்பத்தில் சொன்னேன் அன்பானவர்களே, எல்லாருக்கும் அறிவு இருந்தது. தேவன், கடவுள் எல்லாம் அறிவு இருந்தது, யெகோவா எல்லாம் தெரிஞ்சிச்சு. பட் ஸ்டில் தே டோன்ட் நோ த ரியல் மீனிங். ஆரம்பத்தில் ஒன்று போட்டோம் பார்த்தீங்களா? அதாவது அந்த பிப்ளிக்கல் வெளிப்பாடு இல்லை. திரும்ப போடுறீங்களா? வேதத்தை குறித்த வெளிப்பாடு இல்லை, பிப்ளிக்கல் ரெவலேஷன். ப்ளீஸ் தம்பி, முதல்ல போட்டிங்களே, எல்லாம் சொல்ல இன்னொரு முறை எல்லாம் சொல்லுங்க. பொதுவான அறிவு. சத்தமா எல்லாருக்கும் இருக்குது. உங்களுக்கு கூட இருந்துச்சு, கிறிஸ்து கொண்டு வந்த பிறகு உங்களுக்கு எனக்கு இருந்தது. கடவுள் பயம் இருந்துச்சு. ஆனால் அது வேறு இது வேறு. எல்லாம் சொல்லுங்க, அது வேற இது வேற. ரோமருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரம் அந்த வசனம், தேவனை அறிந்திருந்தார்கள் ஆனால் தேவனை மகிமைப்படுத்தவில்லை. அந்த வசனம் படிக்கிறீங்களா? ரோமருக்கு நிருபம் 1:21. ப்ளீஸ். அவர்கள் தேவனை அறிந்தும், ஒரு நிமிஷம் பாருங்க, தேவனை அறிந்தும். ஹலோ, சத்தமஸ்டம், தேவனை அறிந்தும். அன்பான கர்த்தருடைய பிள்ளையை கிறிஸ்தவரே கவனிங்க. யூ நோ காட். தேவனை அவங்களுக்கு தெரியும், உலகத்துக்கே தெரியும். இந்த நாள் எந்த நாள்? இந்த நாள் என்ன நாள்? கிறிஸ்மஸ். எல்லாருக்குமே தெரியும் இல்லை? ஆனால் தெரியும், ஆனால் கடைசி சொற்றொடர் என்ன இல்லை? இருதயம் இருளடைந்தது. அப்ப தெரிந்தும் எப்படி இருக்கிறாங்க ஜனங்க? இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையார், கர்த்தருடைய பிள்ளைகள், திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், you know God but still you are in darkness. ஆனால் அந்த வசனம் திரும்ப அந்த தீத்து 3:4 சொல்லுங்க, தெரியும். சொல்லுங்க அந்த வசனத்தை. நோ நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும். ரோமர் தெரியும், தேவனை அறிந்தும். தெரியும். சொல்லுங்க, தேவனை தெரியும். ஆனால் என்ன இல்லை? உணர்வே இல்லை. தெரியும், ஆனால் நாங்கள தான் இருப்போம். தெரியும், ஆனால் நாங்கள் மாற மாட்டோம். ஹலோ, இந்த கிறிஸ்மஸ் தெரியுமா? உங்களை மாற்றத்தான் கிறிஸ்மஸ். சொல்லுங்க, பின்னாடி சொல்ல, ரிவீலிங் சம்திங் வாட் வாண்ட்ஸ் டு பி. நீங்கள் யாராக இருக்க வேண்டும். அவங்களுக்கு தேவனை, அவங்களுக்கு 12 வயசுலேயே 5 புஸ்தகம் படிப்பாங்க யூதர்கள். They knows 5 chapters by memory. 12 வயசுக்குள்ளேயே 5 ஆகமங்களை அவன் மனப்பாடமாக ஆசாரியர் சொல்லணும். அப்படி சொல்லத்தான் அவன் யூதன் என்று ஏற்றுக்கொள்ளப்படுவான். 12 வயசுலேயே வேதத்தினுடைய 5 புஸ்தகங்களையும் மனப்பாடமாய் அங்கே இருக்கிற ஆசாரத்தில் சொன்னாதான் யூதன் என்று அவனுக்கு அந்த உரிமை கொடுக்கப்படும். இல்லை என்றால் அந்த உரிமை இல்லை. அப்படியானால் 12 வயசுக்குள்ளேயே 5 ஆகமங்களை, ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணணும். அவன் பண்ணாதான் அவன் யூதன் என்ற அடையாள சொந்தக்காரன் மாறுவான். they know but still என்ன இல்லை? சொல்லுங்க, இதயம். சத்தமா அந்த வெளிச்சம் இருந்துச்சுன்னா you will run for God. இயேசுவுக்காக ஓடி வருவீங்க. இயேசுவுக்காக எதையும் செய்வீங்க. இயேசுவுக்காக வாழ அர்ப்பணிப்பீங்க. சொல்லுங்க, they know God. தமிழில் போட்டிருக்கேன் தம்பி, ஜென்ரல், அதாவது ignorance of God. அதில் போட்டுங்களே, அதே போடுங்க. ஸோ இக்னரண்ட், தேவனை குறித்த சரியான புரிதல் இல்லை. எல்லாம் கரங்கள் சொல்லுங்க, தேவனே நீர் பிறந்ததினாலே எனக்கு ஒரு புரிதல் உண்டாயிற்று. சத்தமாக சொல்லுங்க, புரிதல். ஒரு 4 காரியங்களை வேகமாக சொல்ல, டைம் ஆயிடுச்சு. 4 காரியங்கள். நம்பர் 1, ஃபால்னஸ் லீட் இன்டு ஃபுல்னஸ். கவனிங்க எல்லாரும். விழுந்து போன என்னை ஒரு பூர்ணமான மனிதனாய் மாற்றினது கிறிஸ்மஸ். ஆமேன். ஃபால்னஸ் தெரியுமா? விழுந்து போனோம். இதெல்லாம் படிச்சு பார்த்தீங்களா? முற்காலத்திலே, ஒன்ஸ் அகைன், முற்காலத்திலே, முற்காலத்திலே, அது மாத்தாதீங்க, அப்படியே இருக்கட்டும். சொல்லுங்க, முற்காலத்திலே நாமும். எல்லாம் சொல்லுங்க, நானும். பிரசங்கம் பண்ற என்னையும் சேர்த்து தான். நானும் இப்படி தான் வாழ்ந்தேன். நோ மேன் இஸ் எக்ஸம்டட். யார் விதிவிலக்கு அல்ல. மனுஷனாக பிறந்த அத்தனை பேருமே லிவிங் இன் சின். ஆனால் சொல்லுங்க, விழுந்து போன என்னை பிரயோஜனமான மனுஷனாய் கர்த்தர் மாற்றினார்.
கரங்களை உயர்த்தி, இது ஆங்கிலத்தில் அந்த ரைம்ஸ்க்காக சொல்லுங்க. ஃபால்னஸ், விழுந்து போனேன், கிருபையில் விழுந்து போனேன், அன்பில் விழுந்து போனேன், இரக்கத்தில் விழுந்து போனேன், தயவு இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் என்னை பிரயோஜனமான மனுஷனை மாற்றிட்டு. இல்லை சொல்லுங்க, அவருடைய தயவும் சத்தமா, அவருடைய அன்பும் என்னை பிரயோஜனமான. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், அம்மா நீங்கள் பிரயோஜனமாக இருக்கிறீங்களாம்மா? ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்கிறீங்களான்னு கேட்டேன். பிரயோஜனமாக இருக்கிறீங்களா? அந்த வசனம் போட்டுருது, பிரயோஜனம் உள்ளவனாய் இருக்குல்ல, பிரயோஜனமானது. சத்தமா சொல்லுங்க, பிரயோஜனம் உள்ளவன். சத்தமா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி எல்லாம் சின்ன ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே, இந்த 26 ஆகிலும் நான் தேவனுக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஹலோ சார், ஐ ஷுட் பி a profitable man to God, profitable man to society. இந்த சமுதாயத்துக்கு நான் பிரயோஜனமா இருக்கணும், என் சபைக்கு பிரயோஜனமா இருக்கணும், என் தேசத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும், இந்த உலகத்துக்கே நான் பிரயோஜனமா இருக்கணும். ஆமேன். நீங்களே கேளுங்க, நீங்கள் பிரயோஜனமான ஒரு ஆள் தானா? இந்த சபைக்கு பிரயோஜனமாக இருக்கிறீங்களா? ஆண்டுக்கு பிரயோஜனம், எனக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டாம், கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருந்தால் போதும். ஆமேன். பரலோகத்துக்கு பிரயோஜனமாக இருந்தால் போதும். அம்மா புரியுதா? சொல்லுங்கள். ஃபால்னஸ், விழுந்து போன எண்ணெய். ஒரு அதில் ஏறக்குறைய 7 விழுந்து போன காரியங்களை சொல்கிறார். there are 7 things man has fallen. 7 காரியங்கள். வாசிக்க நேரம் இல்லை, ஒன்று படிப்பீங்களா? சொல்லுங்க. கீழ்ப்படி சொல்லுங்க. புத்தியினர் 1 and 2 போடுங்க. நம்பர் 1 புத்தியினர். நம்பர் 2 கீழ்ப்படியாதவர்கள். நம்பர் 3 வழி தப்பி நடக்கிறவர்கள். நம்பர் 4 பலவித இச்சைகளுக்கும். நம்பர் 5 இன்பங்களுக்கும். நம்பர் 6 அடிமைப்பட்டவர்கள். நம்பர் 6 துர்க்குணத்தோடும். நம்பர் 7 பொறாமையோடும். நம்பர் 8 ஜீவனம் பண்ணுகிறவர்கள். நம்பர் 8 பகைக்கப்படத்தக்கவர்கள். நம்பர் 9 ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்கள். ஹலோ, இவ்வளோ பெரிய லிஸ்ட்ல இருந்துச்சு. அந்த லிஸ்ட்டை கிறிஸ்து பிறந்ததினாலே எல்லாவற்றையும் அவர் அபகரித்தார். சொல்லுங்க, அழித்தார். சொல்லுங்க எல்லாரும், சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. திரும்ப ஒரு முறை அந்த வார்த்தையெல்லாம் சொல்லுங்க. விழுந்து போன எண்ணெய், வீழ்ச்சிக்கு சொந்தக்காரன எண்ணெய், நரகத்துக்கு சொந்தக்காரனான எண்ணெய் ஒரு பிரயோஜனமுள்ள மனுஷனாய் மாற்றினார். பிகாஸ் அவர் பிரசன்னம். திரும்ப அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? அந்த அர்த்தம் புரியுதா? என்னுடைய கருப்பொருள் என்னவென்றால் கவனிங்க. அதாவது ஆங்கிலத்தில் போட்டிருக்குது ஹிடன், மறைந்திருந்தது. மறைந்திருந்தது சொல்லுங்க. மறைந்திருந்த ஒன்று, தேங்க்யூ, மறைந்திருந்த ஒன்று வெளியாக்கப்பட்டது தான் கிறிஸ்மஸ். சத்தமாக சொல்லுங்க. மறைந்திருந்த ஒன்று. மேன் டசன்ட் நோ த லவ் ஆஃப் காட். தேவனுடைய அன்பை மனுஷன் புரிஞ்சிக்கல, தேவனுடைய தயவு இல்லை, தேவ இரக்கம் இல்லை, தேவனுடைய காருண்யம் இல்லை. ஆனால் இயேசு பிறந்ததினாலே எதெல்லாம் மறைவாக இருந்ததோ அதெல்லாம் வெளியாக்கப்பட்டது. மேன் டசன்ட் நோ அபவுட் த எட்டர்னிட்டி. நித்தியத்தை பற்றி மனுஷனுக்கு தெரியாது. செத்த எங்கே போவே தெரியாது. ஆனால் இன்னைக்கு தெரியும். ஐ நோ வேர் ஐ வில் கோ. சத்தமாக சொல்லுங்க, வேர் ஐ வில் கோ. அந்த வசனத்தை போட்டது பாருங்க, அதிலே போட்டிருக்குது அதே வார்த்தை. 6ஆம் வசனம், 6ஆம் வசனம், தீத்து 3:6, தீத்து 3:6. தமது கிருபையினாலே, சத்தமெல்லாம் சொல்லுங்க, அவருடைய கிருபையினாலே நான் நீதிமானாக்கப்பட்டேன். ஒரு பேர் லிஸ்ட் கொடுத்தேன் பார்த்தீங்களா? ஒரு பேர் லிஸ்ட் கொடுத்தேன். என்ன லிஸ்ட் அது? புத்தியினர். என்ன லிஸ்ட்டுங்க? ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கோம். புத்தியினர், கீழ்ப்படியாதவர், சத்தமா பலவித இச்சைகளுக்கும். எனக்கு நம்பிக்கையற்ற எனக்கு ஒரு நம்பிக்கை தந்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, சொல்லுங்க. நம்பிக்கையை, சத்தமா, நம்பிக்கையை சுதந்திரிக்க உதவி செய்தார். எல்லாம் ஒன் செகண்ட் சொல்லுங்க. நம்பிக்கையை கேட்டாங்க, ஆனால் அவங்க அதை அனுபவிக்கல. அந்த நம்பிக்கையை நான் கேட்டேன், நான் பார்த்தேன், அதை அனுபவிக்க போறேன். சொல்லுங்க. அந்த நம்பிக்கையை ஐ எம் கோயிங் டு என்ஜாய். எல்லாம் தெரிஞ்சு கூட பாருங்க. மறைந்திருந்த ஒன்று, அன்கவரிங் தெரியுமா? மறைந்திருந்த ஒன்று வெளியாக்கப்பட்டது. இது வெளியாக்கப்பட்டது 8ஆம் வசனம், 7ஆம் வசனம், 7ஆம் வசனம், நம்பிக்கை 6ஆம் வசனம், 6ஆம் வசனம். நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி. எல்லாம் சத்தமா, சத்தமா. தமது கிருபையினாலே. 2வது வரி சொல்லுங்க. நித்திய ஜீவனையும் நம்பிக்கையும் என்னை சுதந்திரித்து இருக்கிறேன். எல்லாம் கரங்களை சொல்லுங்க. நித்திய ஜீவனையும். சத்தமா. என்ன தெரியும்? என்ன தெரியும் நமக்கு? இன்னைக்கு நமக்கு என்ன தெரியும் தெரியுமா? இன்னைக்கு கடை மூடிடுவாங்களா, திறந்துருக்குமா, சீக்கிரம் போகணுமே, அதெல்லாம் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்ந்த நம்மை ஆண்டவர் ஒரு நித்தியத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க. நித்தியத்திற்காக, நம்பிக்கைக்காக. ஒரு அழகான வசனத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்பிக்கை கேட்பதல்ல, நம்பிக்கை சுதந்திரிக்க. எல்லாம் கரங்களை சொல்லுங்க.
நான் நம்பிக்கைக்கு எனக்கு நம்பிக்கை தெரியும், நம்பிக்கையை படிச்சிருக்கிறேன், அந்த நம்பிக்கை நான் சுதந்திரிக்க போகிறேன். பிகாஸ் ஜீசஸ் born for me. சொல்லுங்க, இயேசு எனக்காக பிறந்தார். சொல்லுங்க, நான் வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதாவது சொல்லுங்க, fallenness, once again, fallenness lead into, இந்த வார்த்தை ரொம்ப தொட்டுச்சு. கீழ்ப்படியாதவனாய், இணங்காதவனாய், பகைக்கப்படத்தக்கவனாய், ஆண்டு துரோகியா இருந்த என்ன இன்னைக்கு ஒரு புரோஜனமான மனுஷனை மாற்றிருக்கிறார். எல்லாம் கரங்களை, எல்லா வாலிப பிள்ளைகளாம் சொல்லுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி, தகப்பனே எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் தேவனுக்கு பிரயோஜனமா இருக்கணும். வாழும் காலங்கள் கொஞ்சம், வாழப்போகிற காலங்கள் அதிகம். ஆமென். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், தேவனுக்கு பயன்படாத நீங்கள் உங்களுக்கே பயன்பட மாட்டீர்கள். சொல்லுங்க, பிரயோஜனமான, சத்தமா, விழுந்து போன என்னை பூரணமான மனுஷனாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஆமென். அப்படி இல்லைன்னா நான் இந்த லிஸ்ட்டில் தான் இருந்திருப்பேன். அந்த தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அந்த 3ஆம் வசனத்தில் இருக்கிற அந்த பட்டியலில் நானும் இருந்திருப்பேன். இருந்திருமா இல்லையா? ஆமென். இருக்கிறீங்களா? சொல்லுங்க, அந்த பட்டியலிருந்து என் பேரை கர்த்தர் நீக்கிட்டார். ஆமென். வாக்காளர் படி நீக்கிறாங்களோ இல்லையோ, இதிலிருந்து கர்த்தர் நம்ம நீக்கி இருக்கிறார். ரேஷன் கார்டு நீக்கிறது முக்கியம் இல்லை, இதில் நீக்கி இருக்கிறாதான் பெரிய. சொல்லுங்க, இந்த லிஸ்ட்டில் இருந்து என் பேர் எடுத்துட்டாரு. சத்தமா சில இந்த லிஸ்ட்டில் இருந்து பேர் எடுத்துட்டா நம்ம டென்ஷன் ஆகிடுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? எங்கே இல்லையா? என் பேரை போட்டிருந்தாங்க பாஸ்டர் பாடுறதுக்கு, என்னை எடுத்துட்டாங்க. ஹலோ, அது பெருசு இல்லைங்க. இந்த லிஸ்ட்லேருந்து கர்த்தர் நம்மளை எடுத்துட்டுறார். சொல்லுங்க, God removed from the list. இந்த லிஸ்ட்ல இருந்து என்னை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். சொல்லுங்க சார், சத்தமா. முற்காலத்திலே, சொல்லுங்க, முற்காலத்திலே. ஆங்கிலத்தில் வார்த்தை போட்டிருந்தாரு, பட். அதெல்லாம் உண்மை. ஆனால் என் ஆண்டரை மாற்றிட்டார். இல்லை, 2 கரங்களை குப்பி சொல்லுங்களேன், ஆண்டரை என்ன மாற்றிட்டார். சொல்லுங்க, ஏன் தெரியுமா? அவருடைய பிரசன்னம், அவருடைய அன்பு, அவருடைய தயவு. இந்த 2 காரியம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்பர் ஒன் 2ஆம் வசனம் 4ஆம் வசனம் சொல்லுங்க, தேவ தயவு. போடுறீங்களா? தேவ தயவு. ஹலோ, மனுஷ தயவு கொஞ்ச நாள் தான், ஆனால் தேவ தயவு நீடித்த நாட்கள் இருக்கும். இன்னைக்கு சொல்லுவான், நான் உனக்கு உயிரையே கொடுப்பேன்னு, அவன் தான் உயிரையே வாங்குவான். நான் எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். இந்த 55 ஆண்டுகளிலே நாம் துணை என சொன்னவர்கள் நம்மை நட்டாற்றி விடுவார்கள். ஆனால் தேவ தயவு ஃபார் இட்டர்னிட்டி. எதுவும் தெரியுமா? நித்திய மகிமை சுதந்திரிக்கிற வரை தேவ மகிமை இருக்கும். இல்லை, சொல்லுங்க, நித்திய மகிமையை சுதந்திரிக்கிற வரை சொல்லுங்க தேவ தயவு. அம்மா பதவி கொஞ்ச நாள் தான் இருக்கும், அப்படி தானே? என்னோட பார்க்குறீங்க? நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் டார்லிங், பல்லு போச்சா நீங்கள் ஆண்டி, சம்பளம் வாங்கினா ஐயா, ரிட்டையர்ட் ஆகிட்டா அவர் போயா. ஸோ அந்த அங்கே இதை போட்டிருக்கிறேன், ஹியூமன் கைண்ட்னஸ் போட்டிருக்கிறேன். ஹியூமன், மனிதனுடைய தயவு ஃபார் அ ஷார்ட் பீரியட் தான். திரும்ப சொல்லுறேன், இந்த உலகத்தில் அவர் தயவு தான் நீடித்த தயவு. கிறிஸ்மஸ் எதை வெளிப்படுத்தினார்? அந்த வசனத்தை படுத்தினபடியே ரட்சகருடைய தேவ தயவு. இந்த நாள் என்ன நாள் தெரியுமா? இயேசு பிறந்தார் என்று சொல்லுவதை விட தேவ தயவை வெளிப்படுத்தின நாள். ஆமென் சொல்லுங்க. இப்படி சொன்ன புரியும். காட்ஸ் கைண்ட்னஸ். பழைய ஏற்பாடு நினைச்சிருந்தாங்க அவர் பொல்லாதவர், இருக்கிறவர், அக்கினியானவர். ஆனால் தேவன் சொன்னார், நான் யார் தெரியுமா? தயவுள்ள தேவன். எல்லாம் காரணம் சொல்லுங்க, தேவனே அந்த தயவை நான் தவறாக பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த தப்பு பண்ணுறவங்க, தவறு பண்ணுறவங்க, வாழ்க்கையில் இந்த குடிகாரங்க, இவங்களெல்லாம் இன்னும் கர்த்தர் உயிரோடு வச்சிருக்கிறார். என்ன தெரியுமா காரணம்? சத்தமா இது என்ன செய்யும் என்பதை வேகமாக சொல்ல முடியும். நம்பர் 1, இந்த தெய்வம் என்ன தெரியுமா? தேவனை புரிந்து கொள்ள வைக்கும். சத்தமாக சொல்லுங்க, தேவனை. எல்லாம் கரங்களை சொல்லுங்க, தேவனை. அந்த தயவு இல்லைன்னா ஐ டோன்ட் நோ அபவுட் த பைபிள். ஹலோ, நிறைய பேர் சொல்கிறாங்க வேத களஞ்சியம், வேத பண்டிதர் எல்லாம் சொல்கிறாங்களே, ஒன்றுமே கிடையாது. என்ன தெரியுமா? தேவ தயவு. ஆமீன். அடிக்கடி நானும் யோசித்து பார்க்குறேன். ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் அப்படியே யோசிப்பேன். இந்த மாதிரி அவர் பிரச்சனை கேட்கலாமா, இன்னைக்கு இதை கேட்டு பண்ணலாமா. இந்த செய்தியை பல பிரச்சனை கேட்டேன், ஒரு பிரச்சனை கூட உள்ளே போல. கொரியாவிலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பல கிறிஸ்மஸ் பிரசங்கம் நிறைய கேட்டு ஸ்டார்ட் பண்ணேன். கடைசியில் ஒரு பிரசங்கம் கூட உள்ளவே போல. கடைசி நேற்று ராத்திரி தான் ஆண்டவர் சொன்னார். சொல்லுங்க, தயவுன்ற அர்த்தம் தெரியுமா? தயவுன்ற அர்த்தம் தேவனை
தேவனை. ஆமென். அப்போ தேவ தயவு இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? தேவனை ஹலோ சொந்த பிள்ளைகளை அம்மா அப்பா புரிஞ்சிக்கலையே, கணவன் மனைவியை புரிஞ்சிக்கல, மனைவி புருஷனை புரிஞ்சிக்கல, பெற்றோர் பிள்ளைகளை புரிஞ்சிக்கல, பிள்ளைகள் பெற்றோர் புரிஞ்சிக்கல. ஆனால் சொல்லுங்கள், என்ன ஒருத்தர் புரிந்து கொண்டார். சத்தமாக சொல்லுங்கள், தேவ தயவு என்னை பணக்காரனாக்காது, தேவ தயவு எனக்கு கார் பங்களா தராது, தேவ தயவு தேவனை புரிந்து கொள்ள வைக்கும். எல்லாம் சொல்லுங்கள், தேவன் அந்த தேவனுக்கு தாங்க ஆண்டவரே. நான் எல்லாம் சொல்கிறாங்க, எப்படி இருக்கிறீங்க? இது உங்கள் தயவால் நல்லா இருக்கிறேன். என் தயவு என்ன செய்யும்? ஒரு 10 ரூபா கொடுக்கும், அவ்வளோதான். என்ன எப்படி பார்க்குறீங்க? மனுஷ தயவு ஒரு டீ வாங்கி கொடுக்கும். என்ன பிரதர், மனுஷ தயவு என்ன தான் பண்ணும்? டீ தான் வாங்கி தரும். அதில் புரியுதா? ஒரு வேளை சாப்பாடு வாங்கி தருவாங்க. ஆனால் தேவ தயவு என்னை தேவனை புரிந்து கொள்ள வைக்கும். எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்கள், வாயத்தை சொல்லுங்கள், தேவனை நான் தேவனை புரிந்து கொண்டதே எதனால தான் இல்லைங்க. எங்கள் பிள்ளை அமெரிக்காவில் படித்து வந்தது, அமெரிக்காவில் படித்து இந்த முட்டால் தான் இருக்கிறான். ஐ ட்ராவல் மெனி டைம்ஸ். சொல்லுங்கள், தேவ தயவு இருந்தால் தேவனை புரிஞ்சிக்கலாம். ரெண்டாவது, தேவ தயவு இருந்தால் தேவ அன்பை புரிஞ்சிக்கலாம். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடாய். ஆமேன். நான் சொல்ல இந்த கருத்து, தேவ தயவு என்னெல்லாம் செய்யும். நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க, எனக்கு தேவ தயவு இருக்குதே, என் வியாதி போலையே, என் தேவ தயவு இருக்குதே, எனக்கு ஒரு வீடு கிடைக்கலையே. தட் இஸ் நாட் த மீனிங் ஃபார் த காட்ஸ் ஃபேவர். தேவ தயவு இருந்தால், திரும்ப சொல்கிறேன், சொல்லுங்கள், தேவனை புரிந்து கொள்ள முடியும், தேவ அன்பை புரிந்து கொள்ள முடியும். தேவ தயவு இருந்தால் தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும். நிறைய பேர் தேவ சித்தமே தெரியல, அதுவா இதுவா, அந்த வழியா இந்த வழியா, அவரா இவரா. பிகாஸ் தேவனுடைய அந்த தயவு இருக்குமானால் யூ நோ காட்ஸ் பிளான். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு தேவ தயவை தாங்க, நான் இன்னும் காசு சம்பாதிக்கணும், இன்னும் பணம் சம்பாதிக்கணும், இன்னும் பெரிய ஆளாக இருக்கணும். நோ 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 நோ, உண்மை இன்னும் புரிந்து கொள்ள. கரங்களை உயர்த்தி, இன்னும் உம்மை இன்னும் கேட்டி. அதுக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும்? ரெண்டாவது, தேவ அன்பை புரிந்து கொள்ள. மூணாவது, தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள. நான்காவது, ஆமேன். இப்போ இந்த அம்மா எனக்கு எப்படி தெரியும்? இவங்களை எப்படி தெரியும்? எனக்கு என்ன உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவர் தயவு தான் என்னை புரிய வைத்தது. நான் போகிற பல தேசங்கள், பல நாடுகள், பல ஊர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு யாருனே தெரியாது. ஐ நெவர் மேட் தம். ஒரு நாள் கூட அவங்கள பார்த்ததே கிடையாது, ஒரு நாள் கூட அவங்கள பார்த்ததில்லை. இப்போ கூட கொரியாவுக்கு போயிட்டு வரும்போது பயங்கர குளிர், -10 அங்கே. திடீர்னு பார்த்தா ஒரு அம்மா சாக்ஸ் கொண்டு கொடுக்குது, ரொம்ப திக்காக 2 புது சாக்ஸ், 2 சாக்ஸ் கொண்டு கொடுத்துச்சு. இன்னொரு அம்மா கையில் க்ளவுஸ் கொண்டு கொடுக்குது. எனக்கு அது முதல்ல அந்த அம்மாவுக்கு பேச மொழி தெரியாது. ஒரு முறை கொரியாவில் அந்த பனி சறுக்கில் கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து மண்டையில் நல்லா சத்தம் கேட்டுச்சு. ரத்தம் ஒன்று தான் வரல. நினச்சேன் நம்ம உயிர் போயிடுச்சு, இன்றைக்கி நம்ம ஜீவன் போயிடுச்சுன்னு. திடீர்னு பார்க்குறேன், ஒரு அம்மா அந்த ராத்திரி இது நடந்த மணி 9, அந்த அம்மா 10 மணி 11 மணிக்கு போயிட்டு எனக்கு ஒரு புது ஷூ வாங்கி கொடுத்துச்சு. அந்த ஷூ என்னென்னா, அந்த முட்கள் இருக்கும் அந்த ஷூவில், அது எந்த பனிக்கட்டிலும் அது வழுக்காது. அந்த அம்மா வாங்கி என்னுடைய ரூமுக்கு வெளியே கொண்டு வச்சுட்டு போயிடுச்சு. இது என்னது? சத்தமா ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நிறைய பேர் சொல்கிற வார்த்தை, நீ எவ்வளோ நாள் வேணால் என் வீட்டில் இருக்கலாம், எவ்வளோ நாள் வேணால் என் வீட்டில் தங்கலாம், எவ்வளோ நாள் வேணால் என் வீட்டில் சாப்பிடலாம். என்னது? சத்தமாக சொல்லுங்கள். சாப்பிட்றதுக்கு இல்லை, தேவதேவ வாட்ஸ் இட் ஷோஸ். சத்தமாக சொல்லுங்கள், தேவனை புரிந்து கொள்ள வைக்கும். ரெண்டாவது, மூணாவது ஒன்று சொல்லட்டுமா? இது இல்லாதவங்களுக்கு தேவ தயவு இல்லைன்னு அர்த்தம். புரியவே இல்லைல்ல? உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை. என்ன புரியுது? என்ன தெரியல, அவங்க என்ன இல்லை அவங்ககிட்ட? சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, எனக்கு ரொம்ப இருக்குதுங்க. சத்தமாக சொல்லுங்களேன், சத்தமா. நம்ம பார்க்குறியா? சொல்லுங்க, எனக்கு ரொம்ப இருக்குது, எனக்கு தேவதேவி ரொம்ப இருக்குது. சத்தமா. ஏன் தெரியுமா? இந்த குவாலிட்டிஸ், இந்த தன்மை எனக்கு உள்ளது பார்த்தீங்களா? இதுதான் நிரூபிக்குது என் தேவத்தன்மை எனக்கு, தேவனுடைய தயவு எனக்கு இருக்குதுன்னு. சொல்லுங்கள், தேவனை புரிந்து கொண்டிருக்கிறேன், தேவ அன்பை புரிந்து கொண்டிருக்கிறேன், தேவ சித்தத்தை புரிந்திருக்கிறேன், தேவ சபையின் மேன்மை புரிந்திருக்கிறேன். சத்தமாக சொல்லணும் அந்த வார்த்தையை மட்டும். புரிந்திருந்தால் நேரத்தில் வந்திருப்பீர்கள். அடுத்து சத்தமாக. நீங்கள் அவங்கள வேறு மாதிரி பார்த்துருப்பீங்க முன்னால்,
முன்னால் வேற மாதிரி பார்க்குறீங்க, ஆனால் இப்போ வேற மாதிரி பார்க்குறீங்க. முன்னால் அவங்க பகைக்கப்படத்தக்கவர்கள், இப்போ தேவனுக்கு பிரயோஜனமானவங்க. சொல்லுங்க, உங்களை அப்படி பார்க்கல, நான் ஜாதி பார்க்கல, நிறம் பார்க்கல, கலர் பார்க்கல, பணம் பார்க்கல, தயவை உங்களுக்குள்ள பார்க்குறேன். ஆமேன்னு சொல்லுங்க. இருக்குதா? தேவதை இருக்குதா? ஜனங்க ஓடி வருவாங்களே, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். நம்பர் டூ வாட் கிரைஸ்ட் ஹஸ் டன், கிறிஸ்மஸ் டன். நம்பர் 2, அதாவது இந்த வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை தந்தார். ஹோப்லெஸ்னஸ் பிகேம் ஹெல்ப்ஃபுல்னஸ். நான் போட்டிருக்கிறேன், கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் அந்த இடத்துல. ரைட், தேங்க்யூ. ரைட், நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்க. எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். எபேசியர் 2:1. எபேசியர் 2. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். எஸ், அவைகள் நம்பிக்கையற்ற நமக்கு தொடர்ந்து படிங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். என்ன பாருங்க, இந்த வார்த்தைக்காக சொல்லுகிறேன். சொல்லுங்க, நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை. படிச்ச மத்தியெல்லாம் தீத்து புஸ்தகம் படிச்சோமே. கீழ்ப்படியாதவர்கள், புத்தியினர், வழிதப்பி நடக்கிறவர்கள், நிறைய இருக்குது. சொல்லுங்க, நம்பிக்கை இல்லை, தேவ தயவு எனக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு. என்ன நம்பிக்கை தெரியுமா? நித்தியத்தை சுதந்திரிக்க போகிறேன். எல்லாரும் கரங்களை சொல்லுங்க, நித்தியத்தை. 3 தீத்து 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தமது கிருபையினாலே, எல்லா கரங்களை போய் சொல்லுங்க, அவருடைய கிருபையினாலே நான், எல்லாம் சத்தம் வாயத்து சொல்லுங்க, நான் நீதிமானாக்கப்பட்டேன். ஹலோ, இவ்வளோ பேர் லிஸ்ட் இருக்கும்போது நான் நீதிமானா மாற முடியுமா? அதுதான் தேவ தயவு. இவ்வளோ பேர் லிஸ்ட் இருக்குது என் வாழ்க்கையில். அது 9-10 இருக்குது, ஆனால் நம்ம வாழ்க்கையில் 9000 இருக்குது. சொல்லுங்க, இப்படிப்பட்ட என்னை நீதிமானாக்கினார், நித்திய ஜீவனுக்கு என்னை சுதந்திரவாளி ஆக்கியிருக்கிறார். எல்லாம் கரங்களை தட்டி சொல்லுங்க, நித்திய ஜீவனுக்கு என்னை சுதந்திரவாளி ஆக்கியிருக்கிறார். 6ஆம் வசனம், நித்திய ஜீவனுக்கு. ஆமேன். இன்னும் 2 காரியம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2 காரியங்கள். அடுத்து கிரேஷியஸ்னஸ். தமிழில் போட்டு பாருங்க, சொல்லுங்க, தயவும் அன்பும். தீத்து 3:4. தயவும் அன்பும். ஆங்கிலத்தில் கிரேஷியஸ், அதாவது அவருடைய கிருபைக்கு என்னை சொந்தக்காரனை மாற்றினார். ஆமேன். கிருபையும் இரக்கத்துக்கு என்னை சொந்தக்காரனை மாற்றினார். சொல்லுங்க, அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் என்னை ஆழமாக கேட்கணும். ஏன் தெரியுமா? ஹலோ, கேளுங்க. அவருடைய இரக்கத்தை ஏன் சொந்தத்தை மாற்றினது தெரியுமா? அவருடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும்படியாக. ஆமேன். அவருடைய இறக்கம் ஏன் தெரியுமா? இன்னொரு நான் பிரயோஜனப்பட. அவருடைய இறக்கம் ஏன் தெரியுமா? அவருக்கு இன்னும் நான் பயன்பட. அவருடைய இறக்கம் ஏன் தெரியுமா? இன்னும் அவருக்கு நான் உபயோகமுள்ள பாத்திரமாய் மாற. இல்லை சொல்லுங்கம்மா. சில பேர் இப்படி நினைக்கிறாங்க, இவ்வளோ தப்பு பண்ணுறேன்னு என்னை கர்த்தர் ஒன்றும் பண்ணலையே. பண்ண மாட்டார். ஏன் தெரியுமா? அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. எல்லாம் சொன்ன படிங்க. சொல்லுங்க, தயவும், 2வது அன்பும். சத்தமா சொல்லுங்க, தயவும் என்மேல் வைத்த அன்பு. அது எங்கே பிரசன்னமானது? கிறிஸ்மஸ் நாளிலே. கரங்களை சொல்லுங்க, கிறிஸ்மஸ் நாளிலே. சத்தமா வேகமாக சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன், சில காரியங்கள் சொல்ல முடிக்க விரும்புகிறேன். நம்பர் 1 தமிழில் போடுறீங்களா? சொல்லுங்க, கிறிஸ்மஸ் என்னை அடையாளப்படுத்தினது. ஐடென்டிட்டி. சொல்லுங்க, கிறிஸ்மஸ் என்னை யார் என்று அடையாளப்படுத்தினது. நான் யாரா இருந்தேன் முற்காலத்தில்? சத்தமா சொல்லுங்க, முற்காலத்தில் எப்படி இருந்தேன்? ஃபூலிஷ்னஸ். 2வது கீழ்ப்படியாதவர்கள். 3வது வழி தப்பி நடந்தவர்கள். 4வது பல இன்பங்களுக்கும் அடிமைகளுக்கும் இப்போ இருக்கிறோமே. ஏசு எங்க பிறந்தார்? பாட்டில் பிறந்தார்? இல்லை, ஏசு பாட்டில் பிறக்கலைங்க, உன் வாழ்க்கையில் பிறந்தார். ஆமேன். இன்னைக்கு பாருங்க, எல்லா டாஸ்மார்க்கில் பயங்கர கூட்டம். அவங்களுக்கு புரியல. த மீன் ஆஃப் கிறிஸ்மஸ் பிறந்ததே. திரும்ப சொல்லுங்க, என்னை அடையாளப்படுத்த. சத்தமா நான் யாரா இருந்தேன், இன்னைக்கு யாரா இருக்கிறேன். யாரா இருந்தேன் அது வேண்டாம். இப்போ யாரா இருக்கு தெரியுமா? 3:6 நான் யாரா இருந்தேன். கரங்களை உயர்த்தி, யாரா இருந்தேன்? இல்ல இப்போ 3:6 நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற 3:6 முதல் வார்த்தை. கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். சொல்லுங்க, நான் சொல்லுங்க, என்னை
இந்த உலகத்துக்கே அடையாளப்படுத்தினது கிறிஸ்துவின் பிறப்பு. ஆமேன். இப்படி சொல்ல போறேன் உங்களுக்கு, கிறிஸ்து பிறந்திருக்காவிட்டால் நீங்க யாரோ நான் யாரோ. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நீ யாரோ அவர் யாரோ, அவரே உன்னை தேடி வரணும். சொல்லுங்க, என்னை அடையாளப்படுத்தினது ஒரு கணவனாய், ஒரு மனைவியாய், ஒரு தாயாய், ஒரு தேவனுடைய பிள்ளையாய், உன்னதத்தினுடைய சுதந்திரவாளியாய் என்னை அடையாளப்படுத்தினது கிறிஸ்மஸ். ஆமீன் சொல்லி அடையாளப்படுத்தினது. ரெண்டாவது நோக்கம் தெரியுமா? அந்த வசனம் படிக்க கேளுங்க. சொல்லுங்க, தயவும் அன்பும் எந்த பிரசன்னமானது. திரும்ப நீ பிரயோஜனமான மனுஷனா மாறணும். சொல்லுங்க நோக்கம். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. உங்க நோக்கம் என்னன்னு கேளுங்க. உங்க நோக்கம் என்ன? உங்க நோக்கம் என்னன்னு கேளுங்க. என்னத்த நோக்கம் இருக்குது? சீக்கிரம் முடிச்சாருன்னா சீக்கிரமா கடைக்கு போகலாம். என் நோக்கம் என்ன தெரியுமா? ஹலோ, உன்னதான் நோக்கம் என்னன்னு கேட்டேன். படித்து பெரிய அமெரிக்காவுக்கு போகணும் இல்லை, அவருக்கு பிரயோஜனமான மனுஷனை மாறணும். அவன் சொல்ல மாட்டீங்களா? ரெண்டாவது, அந்த அன்பும் தயனத்தை பண்ணுச்சு, என் வறுமையை மாற்றியது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என் வறுமையை மாற்றியது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஃப்ரம் வேர் டு சொல்லுங்க. ஃப்ரம் எங்க? ஃப்ரம். நீங்க தான் சொல்லுங்க ஃப்ரம். உங்க ஃப்ரம் என்னது உங்களுக்கு தெரியாதா? வேர் யூ வேர். உங்க ஃப்ரம் என்னது? குடிசை வீடு. இன்னைக்கு டு என்ன தெரியுமா? மாட மாளிகை. கரங்களுக்கு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அன்னைக்கு அன்னைக்கு ஏழ்மையின் வாழ்க்கை, இன்னைக்கு வறுமையின் செழிப்பின் வாழ்க்கை. இன்னைக்கு வறுமை ஒரு பக்கம், இன்னைக்கு வசதி ஒரு பக்கம். ஆமீன். அன்பும் சத்தமா சொல்லுங்க. அன்பும் தயவும் பிரசன்னமான போது எல்லாம் பின்னாடி அன்பும் தயவும் பிரசன்னமானது. ஏன் தெரியுமா? என்னை அடையாளப்படுத்தபடியாக. ஆமீன். நமக்கு இல்லைன்னா நம்மளை யாராகிலும் ஐயான்னு சொல்லுவாங்களா? உங்களை சிஸ்டர்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? அந்த குண்டு அம்மா, அந்த கருப்பு அம்மா, அந்த ஒல்லி அம்மா, இப்போதான் உங்களுக்கு ஆளுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது, அடையாளப்படுத்தினது கிறிஸ்துவின் பிறப்பு. என்னை யார் என்று எனக்கே அடையாளப்படுது கிறிஸ்துவின் பிறப்பு. ஆமேன். என் அடையாளமே நீங்க தான், என் முகவரியே நீங்க தான், என் வாழ்வே நீங்க தான். சொல்லுங்க, என்னை அடையாளப்படுத்தினது, எனக்கு ஒரு நோக்கத்தை தந்தது. ஹலோ, இதெல்லாம் எழுதி வைக்கலாம், பிரயோஜனப்படும். இம்பாவிஷ்மெண்ட் என் வார்த்தைக்கு தெரியுமா? என் வறுமையை மாற்றினார், என் வறுமையை மாற்றினார். அது உதாரணம் யோசேப்பு மரியாளுமே. ஏழை குடிசையில் வெள்ளியும் பொன்னும் வெள்ளை போலமும் தூபவர்க்கமும் வாழ்க்கையே மாறி போச்சு. சொல்லுங்க, இயேசு பிறக்கலைன்னா மூணாவது எப்படி இருந்திருக்கும்? இன்னும் இப்படி தான் ஏழ்மை தான். அடிப்படை தேவையெல்லாம் வாழ்ந்திருப்போம். இன்றைக்கு வசதி தரல, அடிப்படை தேவைகளை கற்று சந்தித்திருக்கிறார். சொல்லுங்க, ஏழ்மையை மாற்றினார், வறுமையை மாற்றினார். அதனால் சாயங்கால சபைக்கு வர்றதில்லை இப்போல்லாம். சொல்லுங்க, ஏழ்மையை மாற்றினார். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், எனக்கென்று ஒரு தனித்துவத்தை தந்தார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா. எனக்கென்று ஒரு தனித்தன்மை. எல்லாம் சொல்லுங்க. அவங்க பண்ணுறோம், நம்ம பண்ணுறது இல்லையே. பண்ணுறீங்களா? சொல்லுங்க. நான் அவன் அல்ல, அவங்க பண்ணுறலாம் நான் பண்ண மாட்டேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? அவங்க பண்ணுறதெல்லாம் சத்தமா. நாள் பார்க்க மாட்டேன், நட்சத்திரம் பார்க்க மாட்டேன், புரியுதா உங்களுக்கு? முகூர்த்த நாள் பார்க்க மாட்டேன். பாருங்கள், உங்கள் விருப்பம். எதையுமே பார்க்க மாட்டேன். தெரியுமா? எனக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது. எல்லாம் எழுந்திருந்து எல்லாரும் எழுந்திருந்து கரங்களை உயர்த்தி எல்லாம் வேத்து கையில் எடுங்க. 3-4 சொல்லுங்க. இயேசு பிறந்ததினால், எல்லாம் கரங்க சத்தமா. இயேசு பிறந்ததினாலே அவருடைய தயவும் அவருடைய அன்பும் என் வாழ்க்கையிலே பிரசன்னமானது. தெரியுமா? அதுக்கு இன்னொரு அர்த்தம் அது புரியாமல் இருந்துச்சு. ஒவ்வொருத்தர் ஒன்று சொன்னார். எசேக்கியேல் ஒன்று சொன்னார், ஏசாயா ஒன்று சொன்னார், தாவீது ஒன்று சொன்னார், மோசே ஒன்று சொன்னார். ஆனால் இவர் தான் சரியான ஒன்றை சொன்னார். கரங்களை உயர்த்தி போடுறீங்களா? அந்த வார்த்தை போடுறீங்களா? ஹிடன் ஒன். ஹிடன். ஹலோ, ஆண்டவர் பிறக்கலைன்னா பைபிளே தெரியாது, வேதமே தெரியாது. பரலோகம், நித்தியம், ஆசீர்வாதங்கள்,
செழிப்பு. சத்தமாக செழிப்பு. உங்களை எனக்கு தெரியாது, எனக்கு உங்களை தெரியாது. சொல்லுங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி. மறைந்திருந்த ஒன்றை வெளியரங்கமாக்கினார். தேவதேவுக்கு நான் பாத்திரவான் அல்ல, தேவ அன்புக்கு நான் பாத்திரவான் அல்ல, அந்த தயவையும் அந்த அன்பை எனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன். திரும்ப திரும்ப இந்த வார்த்தை ஃபால்னஸ் லீட் இன்டு ஃபுல்னஸ். விழுந்து போன என்னை பிரயோஜனமான மனுஷனாக கர்த்தர் மாற்றினார். சொல்லி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. விழுந்து போன என்னை நிறைய லிஸ்ட் கொடுத்துருக்குல்ல. அதாவது துன்மார்க்கனாய், சிற்றின்பங்களுக்கும் அடிமைகளுக்கும் பகைக்கப்படத்தக்கவனாய் இருந்த என்னை பிரயோஜனமானவனாய். நம்பர் 2, நம்பிக்கையற்ற எனக்கு ஹோப்லெஸ்னஸ். ஹோப்லெஸ்னஸ், நம்பிக்கையே இல்லை என் வாழ்க்கையில். ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு அடுத்த உதவி செய்கிற நிலைமை எனக்கு கர்த்தர் மாற்றிருக்கிறார். கரெக்டாக சொல்லுங்கள். நம்பிக்கை இல்லாத எனக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற வாழ்க்கை. சத்தமாக சொல்லுங்களேன். பணம் இல்லை, காசு இல்லை, இந்த இயேசுவை கொடுக்கிற வாழ்க்கை. ஷேரிங் மை ஃபெய்த், என் விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ள, என் நன்மைகளை பகிர்ந்து கொள்ள, கர்த்தர் செய்த அற்புதங்களை பகிர்ந்து கொள்ள. சொல்லுங்கள், என்னையும் யாருக்கோ உதவியாக கர்த்தர் வச்சிருக்கிறார். சத்தமாக யாருக்கோ உதவியா? சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஊழியத்துக்கு உதவி வச்சிருக்கிறார், பாட உதவி வச்சிருக்கிறார், வாசிக்க உதவி வச்சிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க ஐயா. என்னை உதவி வச்சிருக்கிறார். பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கிறோம் இல்லையோ, பரலோக தேவனுக்கு உதவியாக இருக்கிறோம். சொல்ல கரங்களை உயர்த்தி என்னை உதவி வச்சிருக்கிறார். தோஸ் ஒர்க்கிங் அந்த மீடியா, ஆடியோ மீடியோலாம் சொல்லுங்கள், என்னை கர்த்தர், கரங்க சொல்லுங்கள், என்னை கர்த்தர் உபயோகமான சண்டே ஸ்கூல் டீச்சர்லாம் சொல்லுங்கள், என்னை கர்த்தர். சத்தமாக சொல்லுங்கள். பாடுகிற பிள்ளைகள் எல்லாம் சத்தமாக, ஊழியம் செய்கிற பிள்ளைகள்லாம் சத்தமாக சொல்லுங்கள். வாய் திறந்து பேசுங்களம்மா. சொல்லுங்கள், என்னை உபயோகமான பிரயோஜனமான ஒரு மனுஷனை வச்சிருக்கிறீங்களே. ஆமேன். ஏன் தெரியுமா? பிரயோஜனம் இல்லாதவன், ஃபூலிஷ்னஸ். ஆனால் இன்னைக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்குறீங்க வாழ்க்கையில். ஆமேன். ஒரு காலத்தில் என்ன தெரியுமா? சாப்பிடணும், சம்பாதிக்கணும், தூங்கணும், அர்த்தமே இல்லை. ஆனால் அர்த்தமுள்ள வாழ்க்கை. 3வது கிரேஷியஸ், எனக்கு ஒரு கிருபை கொடுத்தீங்க ஆண்டவரே. சொல்லுங்கள், கிருபை கொடுத்தீங்க. ஏன் தெரியுமா? கிருபை அவருடைய வருகைக்கு என்று ஆயத்தப்பட. கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லலாமா? எல்லாம் சொல்லலாமா? என்னை அடையாளப்படுத்தினீர், எனக்கு நோக்கம் தந்தீர், என் வறுமையை மாற்றினீர், எனக்கு என்று ஒரு தனித்துவத்தை தந்தீர். என் அடையாளமே உன்முகம் அல்லவோ? சார்ந்தெல்லாம் பாடலாமா? என் அடையாளம் உன்முகம் அல்லவோ, என் முகவரியும் சமூகம் அல்லவோ, என் அடையாளம் சமூகம் அல்லவோ. நித்தமும் வாஞ்சிப்பேன், உன் அடையாளம் அல்லவோ, உன் பிரசன்னம் அல்லவோ, என் அடையாளம் பாதைக்கே வெளிச்சமே, வார்த்தையே சுகமா ஜீவிப்பேன். எல்லாம் பாடுவீங்களா? உம்மை நேசிப்பேன், என் நேசரே உம்மை நேசிப்பேன், என் அடையாளம். எல்லாம் கரங்களை தட்டி எல்லாரும்
யாசிப்பேன், உம்மை யோசிப்பேன், உம்வசம் யாசிப்பேன். நீங்காத உறவே, நினைவெல்லாம் நிறைவே, நீங்காத உறவே, இயேசுவின் நாமத்துல நிறைவே. உயிரிலும் உணர்விலும், கலந்திட்ட கர்த்தரே, உயிரிலும் உணர்விலும் கலந்திட்ட கர்த்தரே, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ. எல்லாம் சொல்லுங்க வாயை திறந்து, சமூகம் அல்லவோ. என்ன சொல்லுங்க, அந்த வார்த்தை என்னை அடையாளப்படுத்தினது. ஐடென்டிட்டி. சத்தமா சொல்லுங்க. இல்லைன்னா அந்த 3 நாமளும் இருப்போம். அது போடுறீங்களா? ஐடென்டிட்டி எல்லாம் சேர்த்து அந்த 3 நாம் இருப்போம். அந்த 3 நாம் இருப்போம். சொல்லுங்க. நீங்க இல்லைன்னா நோக்கமே இல்லை. நோக்கமே வாட் இஸ் ஆப்ஜெக்ட்? என்ன நோக்கம்? நாகராஜனா வாழ்ந்து நாகராஜனா மரித்து, ராதாகிருஷ்ணா வாழ்ந்து ராதாகிருஷ்ணா மரித்து, சொல்ல நோக்கம் தந்தார். சொல்லுங்க. வறுமையை மாற்றினார். எனக்கென்று ஒரு தனித்துவம். இங்கே இருக்க எல்லாருக்கும் தனித்துவம் இருக்குது. இதாமே சொல்ல முடியும். ஐ கேன் மென்ஷன் தட். இருக்க எல்லாருக்கும் தனித்துவம் இருக்குது. ஆமேன். வந்தாலே அம்மக்களம் தான். எல்லாருக்கும் தனித்துவம் இருக்குது. ஜெபிப்பதிலே, உழைப்பதிலே, கொடுப்பதிலே, ஆண்டவருக்கு என்று காரியங்களை செய்வதிலே எல்லாருக்கும் தனித்துவம் இருக்குது. நம்புறீங்களா? உங்கள் பாடல் தனித்துவம், இந்த அம்மாவோட எடிட்டிங் தனித்துவம். புரியுது உங்களுக்கு? எல்லாருமே தனித்துவம் தான். சிலருடைய சமையல் ரொம்ப தனித்துவம். சாப்பிட்டா தான் தெரியும். சொல்லுங்கள் தனித்துவம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள். இந்த சபையில் சத்தமாக சொல்லுங்கள். நான் தனித்துவம் வாழ்ந்த ஒரு நபர். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆமீன். நம்ம எல்லாம் அமருவோம். தொடர்ந்து ஒயர் ஒரு பாடல் பாடும்போது பொருட்களை கத்தரை ஆராதிப்போம். இது போட்டாங்களா? குமார் பிள்ளைகளுக்காக. சரி, அவங்க பாடியிருக்காங்க. வந்து சீக்கிரம் பாடுங்க. குமார் பிள்ளைகள் சீக்கிரம் வாங்க. சீக்கிரமா சீக்கிரம் வாங்க பாடுறவங்களா. ஒயிட் போடக்கூடாதா? ஹலோ, இந்த ஒயிட் ஆகக்கூடாதா? ஒயிட் 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 எப்பிராத்தா என்ற பெத்லகேமே, யூதேயாவில் நீ சிறியதல்ல, இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடமிருந்து புறப்படுவார். எப்பிராத்தா என்ற பெத்லகேமே, யூதேயாவில் நீ சிறியதல்ல, இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடமிருந்து புறப்படுவார். ரட்சகர்
பரலோக பிதாவே, உடைய குமாரனாக இயேசுவின் நாமத்திலே உங்கள் சமூகத்துக்கு வருகிறோம். பரலோகத்தின் மகிமை விட்டு இந்த பூமியிலே மானிடனாய் எங்கள் உள்ளத்திலே பிறந்த எங்கள் மகாராஜாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நாங்கள் புத்தியினராய், ஆண்டவரே, அடங்காதவர்களாய், கீழ்ப்படியாதவர்களாய், துன்மார்க்கமாய், வழி தப்பி போனவர்களாய், பெருமை உள்ளவர்களாய், பொறாமை உள்ளவர்களாய் இந்த பூமியிலே வாழ்ந்திருந்தோமே. எங்களை தேடி வந்து எங்களுக்கு அன்பையும் தயவையும் கொடுத்து, ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதலை தந்து எங்கள் உள்ளத்தில் பிரசன்னமாகி, அந்த புரிந்து கொள்ளுதலின் மூலமாய் ஆண்டவரே எங்களை பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாற்றி எங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் எங்களுக்கு ஒரு நோக்கத்தையும், ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா வறுமையும் நீக்கி எங்களை தனித்தன்மை உள்ளவர்களாய் இந்த பூமியிலே நிலைநாட்டின எங்கள் ராஜாவுக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். அப்பா, பழைவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாய் வந்து எங்களை பிரகாசிக்க பண்ணின தெய்வம், எங்கள் இருளை வெளிச்சமாய் மாற்றினீரே. உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நீர் கொடுத்த இந்த பிரசன்னத்தில், இந்த கிருபையில், அந்த நீதியில், ஆண்டவரே, அந்த தயவில், அன்பில் நாங்கள் உம்முடைய வருகை மாத்திரம் நிலைத்திருக்க உம்முடைய கிருபையை இன்னும் ஏராளமாக எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்திற்கென்று இந்த வெளிச்சத்தை இந்த பூமியின் கடைசி வரைக்கும் எடுத்து செல்லுவதற்கென்று எங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆண்டவரே, உங்கள் உபகாரத்திலிருந்து உதாரத்துவமாய் உம்முடைய ராஜ்யத்திற்கென்று விதைத்திருக்கிற ஒவ்வொரு காணிக்கையையும் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் எழுந்திருந்து சொல்லுவோம். எழுந்திருந்து எல்லாம் சொல்லுங்க. தேவ தயவும் தேவ அன்பும் என்மேல் பிரசன்னமானதினாலே நம்பிக்கையும் வாழ்க்கையின் நோக்கத்தையும் நான் புரிந்து கொண்டேன். சொல்லுங்க. என்னை அடையாளப்படுத்தினார், எனக்கு ஒரு தனித்தன்மையை தந்தார், எனக்கு ஏழ்மையை மாற்றினார், ஒரு புரிந்து கொள்ளலை தந்தார். ஆமென். த ரீசன் ஃபார் த சீசன். என்னை அடையாளப்படுத்தினார், என் வறுமையை மாற்றினார். அந்த அன்பையும் தயவையும், அந்த தயவினால தான் என் வறுமை மாறிற்று, என் ஏழ்மை மாறிற்று, என் இல்லாமை மாறிற்று. கடைசியாக சொன்னேன், என்னை ஒரு நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டார். சொல்லுங்க. பயனுள்ள பாத்திரமாய், உபயோகமான பாத்திரமாய், எஜமானுடைய அந்த காரியத்துக்கு ஏற்ற பாத்திரமாய் என்னை மாற்றியிருக்கிறார். நல்ல தகப்பனே, இந்த 2025ஆம் ஆண்டு கிறிஸ்மஸை காண எங்களுக்கு சுகம் கொடுத்தீரே நன்றி, பலன் கொடுத்தீரே நன்றி, ஆயுசு நாளை கொடுத்தீரே நன்றி. ஆண்டவரே, உம்முடைய தயவும் உம்முடைய அன்பும் எங்கள் பிரசன்னமானதே, அதற்காக ஸ்தோத்திரம். காணக்கூடாத ஒன்று, புரிந்து கொள்ள முடியாத ஒன்று புரிந்து கொள்ளும்படியாய் எங்களையும் பயனுள்ள ஒரு பாத்திரமாய், எங்களையும் புரோஜனமான பாத்திரமாய் நித்தியத்திற்காக தெரிந்து கொண்டீரே நன்றி தகப்பனே. அடையாளப்படுத்தினீர், ஏழ்மையை மாற்றினீர், தனித்தன்மையை தந்தீர், நோக்கத்தை தந்தீர். ஆண்டவரே நன்றி தகப்பனே. அந்த நோக்கமில்லாமல் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் நோக்கத்தை தாரும், ஒரு தனித்துவத்தை தாரும், அடையாளப்படுத்தும். உடைய பிள்ளை என்பதை அடையாளப்படுத்தும், நீதிமான் என்கிற அடையாளத்தை தாங்கப்பா. இந்த தேசத்திலே ஆண்டவரே 2025 ஆண்டுகளாகியும் இன்னும் அறியாமல் வாழ்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த இரட்சகரை அறிந்து கொள்ளணுமே, இந்த அன்பை அறிந்து கொள்ளணுமே, இந்த தயவை அறிந்து கொள்ளணுமே, இந்த மேன்மை அறிந்து கொள்ளணுமே, இந்த பரலோகத்தை அறிந்து கொள்ளணுமே. உதவி செய்யும். யாரெல்லாம் இன்றைக்கு காலை வர முடியாமல் இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் பலப்படுத்தும். வியாதியோடு பலவந்திருக்கிற மக்களை இயேசுவின் நாமத்திலே உம்முடைய கல்வாரி ரத்தம் தொடுவதாக. உம்முடைய காயப்பட்ட கரத்தை வைத்து ஆண்டவரே, இந்த பரலோக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உம்முடைய தயவும் உம்முடைய அன்பும் அவருடைய பிரசன்னமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானுடைய மாறாத இனிமையான பிரசன்னம்
நித்திய ராஜ்யத்தோடு சந்திக்கிற நாள் வரை நம்மோடு, நம்முடைய குடும்பங்களோடு, நம்முடைய உறவுகளோடு, நம்முடைய சபையாரோடு எந்நாளும்